வருஷம் வந்துட்டு கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி டின்னர்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ், நியூ இயர் வீடியோ தான். எங்கள் ஏரியாவில் நியூ இயர் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்துட்டு கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி டின்னர்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அங்கே ப்ரிப்ரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம போய் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னை கண்டிப்பாக எல்லோரும் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. நியூ இயர் செலிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தக்காளி சாதம் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் எல்லாருமே வந்துட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த இயர் தான் வந்துட்டு நியூவாக வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோட டின்னர் வந்து தக்காளி சாதம், சைட் டிஷ் என்னதுக்கா இது, பட்டாணி கிரேவி. சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட போகிறோம். நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலுமே அதில் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வேணும். இந்த இயரே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே சாமிக்கு படையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரேம் போய் எடுத்துகிட்டு வர போனாங்க. வந்து பார்த்தா நம்ம முருகனே வந்து உட்கார்ந்தாரு அந்த இடத்துல. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அதுவே. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தசஷ்டி முருகனுக்கு, பால தண்டாயுதபாணிக்கு, வீரப்பயனாருக்கு அரோகரா அரோகரா அரோகரா. சூப்பர். யாரும் இது வந்து சாமி கோவிலுக்கு போகிற வீடியோன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இது கண்டிப்பாக நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான். சும்மா ஒரு வைபுக்காக அரோகராலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி ஃபுல்லாக வந்துட்டு செலிப்ரேஷன் மோடு தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்கள் தான். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஆட்கள்லாம் வந்து சேரலை. இந்த வருஷம் நிறைய பேர் வந்து நியூவாக ஆட் ஆகியிருக்காங்க. அண்ட் டின்னருமே வந்துட்டு இந்த வருஷம் தான் நாங்கள் நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி திரும்பி பாருங்க சிஸ்டர். இப்போ வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். எல்லோரும் நல்லா மூக்கு முட்டை கட்டுன்னு கட்டிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கேம்ஸாக வந்து இப்போ நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஸ்பான்சர் பண்ணுற எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸு. ஸோ நம்ம திருவிழா எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சின்னதாக வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹபினிஷ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சான்.
ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ண எல்லாருக்குமே ஒரு மீடியம் சைஸ் பவுல் அண்ட் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பவுல் அண்ட் காஃபி மக் இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றனால எங்களால் இந்த மாதிரி மட்டும் தான் அரேஞ்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக வந்துட்டு குட்டீஸ்க்காக தான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே வந்துட்டு, அது பாப்பாலாம் எல்லா குட்டீஸோட சேர்ந்துட்டு சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலாகவே வந்துட்டு வீட்டில் டான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ்லாம் வந்துட்டு நல்லா டான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தோம். நாங்கள் பண்ணது வந்து என்னால் எடுக்க முடியல. குட்டீஸ்க்கு ஆன ரவுண்டு மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். ரொம்ப க்யூட்டாக விளையாண்டாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இது வந்து பேப்பர் கப் பில்லர்ஸ் மாதிரி அடுக்கி வைக்கிறது. 5 to 1 வரைக்கும் பண்ணணும். 30 seconds டைம். கரெக்டாக நான் வந்து லாஸ்ட் 1 வைக்க போகிறப்போ வந்து டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 30 seconds. இது முடிச்சுட்டு லெமன் இந்த ஸ்பூன் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு வழியாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் நான் எப்படியோ. எப்பவுமே வந்துட்டு 11 o'clock அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்துட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த தடவை கேம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணனால மேக்ஸிமம் யாருமே வந்துட்டு கோலம் போட முடியல. பட் எப்படியும் வந்துட்டு லேட் நைட் ஆயிடும் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து என்னோட சிஸ்டர் இன்லா தான் வந்துட்டு கோலம் போட்டாங்க. சிம்பிளா தான் போட சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப கியூட்டாவே போட்டிருந்தாங்க. டக்குன்னு குயிக்காக கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு டைம் வந்து level 55 ஆயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டு கரெக்டாக அசம்பிள் ஆகி கேக் கட்டிங்க்கு ரெடி ஆயாச்சு. சூப்பராக வந்து கேக் கட் பண்ணியாச்சு. ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப் ஷாட் அடிச்சாங்க. கலர் பேப்பர்ஸோட சேர்ந்து வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலையா. எல்லாரும் போய் கேக்கை வந்து பாதுகாப்பு பண்ணி அழகாக கட் பண்ணி ஊட்டி விட்டு விஷஸ்லாம் ஷேர் பண்ணி சூப்பராக வந்துட்டு எங்களோட நியூ இயர் வந்து அழகாக அந்த செலிப்ரேஷன் வந்து கேக் கட்டிங்கோட வந்துட்டு எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஆக்சுவலாக நான் பேப்பர் கப்ஸ் விளையாட வந்தேன்ல, அதுக்கு முன்னாடியே வந்து பாப்பாவுக்கு தூக்கம்லாம் வந்துருச்சு. நான் போய் தூங்க வச்சுட்டு மாமனார் கிட்ட விட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் அம்மா போய் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க பாப்பாவை. நான் கொஞ்ச நாள் செலிப்ரேஷன் பண்ணிட்டு நாங்கள் பக்கத்து ஏரியாக்கெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ண போயிருந்தோம். அதெல்லாம் வந்து நீங்க கண்டினியூவா பார்ப்பீங்க. நான் தாராளமாக வைங்க. என்னங்க இதை எடுங்க. ஆகுப்பா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ஆயிடும்.
எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆமாம் எங்கள் ஏரியாவில் கேக் கட்டிங் முடிச்சுட்டு பக்கத்து தெருவில் செலிப்ரேஷனுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுவும் நம்ம ஏரியா தான். அங்கே கேக் வாங்கிட்டீங்க. பேபி தூங்கிடுச்சு. ஹாப்பி நியூ இயர் யஷ்வந்த். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் தான். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ ஸோ மச். பாப்பா தூங்கிட்டாக்கா? தூங்கிட்டா. ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூடா. குட் நைட். குட் நைட்டா? குட் மார்னிங் சொல்லுவோம். தேங்க் யூ. இன்னொரு கேக்கு. இன்னொரு கேக்கு. தேங்க் யூ. இந்த பாட்டெல்லாம் நான் கேட்டுட்டே இருந்தேன். எங்கேயுமே வந்துட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2-3 கேம்ஸ்லாம் வந்துட்டு மியூசிக்கல் சேரோட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான மியூசிக்கல் சேர்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்ச நேரம் போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கே வந்துட்டு டைம் 1:30 ஆயிடுச்சு. இந்த வருஷம் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் ஏரியாலே வந்துட்டு இந்த மாதிரி தான் சூப்பராக வந்துட்டு 2 கேக் கட்டிங் 2 செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எனக்கு போச்சு. கண்டிப்பாக இந்த நியூ இயரை நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பர் அண்ட் பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிளேட்டட் ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட நம்ம டிலைட் ஃபேமிலிஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் வித் மை யூஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் அண்ட் பேரண்டிங் வீடியோஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஸ்டே tuned for more videos. Bye.